ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை இந்த காலை வேளையிலும் சற்று நேர தியானத்துக்காக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களும் அவரும் ஒரு இடத்துல வந்திருக்கும் பொழுது அநேக உபதேசங்களை, பிரசங்கத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடு முழுவதும் நிரம்பி இருக்கிறது. உள்ளே போவதற்கு வழி இல்லாத அந்த சூழ்நிலை காணப்படுகிறது. அப்பொழுது இயேசுவின் தாயும் சகோதரர்கள் கடந்து வந்து வெளியே நிற்கிறார்கள் இயேசுவை பார்க்கும்படியாக. இதை பார்த்த ஒரு நபர் இயேசு கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே, உம்முடைய தாயும் சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க உம்மை பார்க்கும்படி. உடனே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை தான் பாருங்க. என்ன சொன்னார்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, முதிர்ந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, இளம் விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, சுவிசேஷர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிற எவர்களோ அவர்கள் தான் எனக்கு சகோதரரும் தாயும் சகோதரியுமா இருக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. அவ்வளோ பெரிய ஸ்தானத்தை எதில் வைத்திருக்கிறார்னா, சித்தம் என்கிற அந்த ஒன்றில் தான் கர்த்தர் அவ்வளோ உயர்வான ஒரு மேலான ஸ்தானத்தை கர்த்தர் தராரு பாருங்க. எல்லாரும் என்ன நினைத்தாங்கன்னா, இவரை பெற்ற அந்த தாயும் சகோதரர் வந்திருக்கும் போது பெரிதாய் நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அதை விட சித்தம் செய்கிற ஒரு தேவ பிள்ளை, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற ஒரு தேவ மனுஷன், அவர்களுக்கு ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா! அப்படியானால் இந்த காலை வேளையில் சித்தம் என்கிறதான அந்த வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள இருக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, சித்தம் என்கிற அந்த அனுபவம் தேவையானது பாருங்க. துதிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், கொடுக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், ஆலயத்துக்கு எதுவும் செய்யலாம். ஆனால் அதில் மேலானது ஒன்று இருக்கு பாருங்க, இதுவும் தேவைதான். இதை பார்க்கல மேலானது ஒன்று, தேவ சித்தம் என்பது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா! உலகத்தில் 2 சித்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது உலக மனிதனிடத்திலும் பார்க்க முடியும், தேவ பிள்ளைகளிடத்திலும் பார்க்க முடியும். 2 சித்தம் இந்த உலகத்தில் இருக்கிறது பாருங்க. ஒன்று தேவ சித்தம் ஒன்று உண்டு, இன்னொன்று சுய சித்தம் என்று ஒன்று உண்டு. சித்தம் என்று சொன்னாலே விருப்பம் பாருங்க. அதாவது தேவனுடைய விருப்பம் அதை செய்கிற ஒரு கூட்டமும் இருக்க தான் செய்கிறாங்க. சுய விருப்பத்தின்படி நடக்கிற, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற அல்லது மனிதனுடைய விருப்பத்தை அந்த ஒரு கேட்டகரியிலும் ஜனங்கள் இருக்க தான் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஆராதிக்கிற, ஆண்டவர் யார் என்று அறிந்திருக்கிற, ஆண்டவருடைய அன்பை கிருபையை ருசித்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சுய சித்தத்தை அல்ல, தேவ சித்தத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! நம்முடைய ஆயுசு காலங்கள் எவ்வளவோ அது நமக்கு தெரியாது, இருப்பது எத்தனை ஆண்டுகளோ தெரியாது. ஆனால் இருக்கிற காலங்கள் வரையிலும் யார் சித்தத்தை செய்யணும், யார் விருப்பத்தை செய்யணும் அப்படின்னா, ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும், நம்மை அழைத்த தேவனுடைய சித்தத்தை, உயிர் இருக்கிற வரையிலும் அவர் சித்தத்தை செய்யணுங்க. அதாவது 2 சித்தங்கள் சொன்ன, ஒன்று அதாவது சுய சித்தம், இன்னொன்று தேவ சித்தம். சுய சித்தத்தை செய்கின்ற பொழுது ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஓகோன்னு இருக்க தான் செய்யும். சுய விருப்பத்தை நிறைவேற்றும் போது நம்முடைய ஆத்துமா ரொம்ப கலிகூற தான் செய்யும், நம்முடைய சரீரம் அதை பார்த்து ரொம்ப பூரிப்படைய தான் செய்யும். சுய விருப்பமாய் நடக்கும் பொழுது, சுயமான காரியங்களை செய்யும் பொழுது, சுய காரியத்தில் இறங்கும் பொழுது ஆரம்பம் நன்றாக இருக்கிறது போல தான் இருக்கும். அது ஒரு தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும் நாம் செய்யக்கூடியது. அது சுயத்தில் செய்யும் பொழுது நமக்கு அது ரொம்ப ஒரு பிரமிப்பாக ஆரம்பம் இருக்கும். ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா குறைவுகளும் வேதனையுமாக தான் இருக்கும். அந்த முடிவில் ஒரு மகிமையை, ஒரு பிரசன்னத்தை, ஒரு சமாதானத்தை பார்க்க முடியாது. இதுதான் சுய சித்தம். இதை வாசிக்கும் பொழுது பாருங்க, யோனா தீர்க்கதரிசியை ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைக்கிறார்.
யோனாவுடைய ஆரம்ப நாட்கள்ல யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்த்தோமானால் ரொம்ப அழகாய் வேதம் போட்டிருக்கிறது பாருங்க. வாசிங்களேன். யோனா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி கண்டு கூலி கொடுத்து தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். பாருங்க, இவன் தர்சீசுக்கு போனதும் கூலி கொடுத்ததும் இதெல்லாம் யாருடைய சித்தம் சொல்லுங்க? யோனாவுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்ன? நீ தர்சீசுக்கு அல்ல, நினிவேக்கு போகணும். நினிவே பட்டணத்துக்கு போகணும். அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லணும். அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு பாத்திரமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஆனா சுய சித்தத்தை செய்த இந்த யோனாவுடைய ஆரம்பம் பாருங்க. கூலி கொடுக்குறான், சந்தோஷமா கொடுத்துருக்கிறான். கப்பல் புறப்படுது, 1 2 3ன்னு சொல்லி நல்லா தான் புறப்படுது. போகிற வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா போகும்போது பிரச்சனைனா அங்கேயே என்ன பண்ணியிருப்பாங்க, கடற்கரையில எல்லாம் இறங்கியிருப்பாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. நடு சமுத்திரத்தில் போகும்போது தான் இப்போ பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. இதுதாங்க சுய சித்தம். சுயமான விருப்பங்களை நாம் செய்யும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் விருப்பத்தை அல்ல, தேவ விருப்பத்தை செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்தார், உருவாக்கினார் என்பதை மறந்துடாதீங்க. நாம் எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்யணும் என்கிற அந்த ஒரு இடத்தை விட்டு நம்ம ஒரு நாளும் மாறிவிடவே கூடாது. இவன் கூலி கொடுக்கும் பொழுது, கப்பல் புறப்படும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. யோனா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். ஏன்னா கூலி கொடுக்கறதுக்கு கூட பைசா இருந்திருக்குது, தப்பு கிடையாது. புறப்படுற வரைக்கும் எந்த ஒரு எல்லா காலநிலையெல்லாம் நல்லா தான் இருந்திருக்குது. போக 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 தான் அவனுக்காக எல்லாமே மாற ஆரம்பிக்குது பாருங்க. சுய சித்தத்தில் போகும் பொழுது நம்முடைய ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவு பார்த்தீங்கன்னா அங்கே அநேக குறைவுகள், பாதிப்புகள், வேதனைகள், ஒரே சத்தமிடுதல், ஒரே கூக்குரல் இடுகிற அநேக அனுபவங்கள் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆண்டவரே உங்கள் சித்தம்பான்னு நீங்கள் வச்சு பாருங்க, தேவன் நம்மளை அற்புதமாக நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. நம்மளை அகால பாதாளத்தில் கூட இறங்குறதுக்கு கர்த்தர் விடவே மாட்டாருங்க. சின்ன ஒரு இடத்துல கூட விழுவதற்கும் கர்த்தர் விட மாட்டார். ஆனால் சுய சித்தத்தில் நீங்கள் போனீங்கன்னா, வசனத்தில் வாசிக்கிறோம், யோனாவுக்கு அநேக பாதிப்புகளுங்க, அநேக நெருக்கங்கள், அவன் நிமித்தம் ஜனங்களும் பாதிக்கப்பட்டாங்க. குடும்பத்தில் ஒருவருடைய சுய விருப்பங்கள் அல்லது சுய சித்தத்தினால பல நேரங்களில் குடும்பமே பாதிக்கிற ஒரு நிலைமை கூட வரும். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் இரக்கம் உள்ளவர். இவன் வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இந்த நிலையிலிருந்து தூக்கி விடுகிறார்னா, 1ஆம் அதிகாரம் 4லிருந்து 2ஆம் அதிகாரம் 9 வரை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஏராளம் அவன் வாழ்க்கையில பாடு. அவன் நினைச்சது போல பிரயாணம் இல்லை, அவன் நினைச்சது போல எதுவும் நடக்கலை, எல்லாம் இப்போ வித்தியாசமாக இருக்குது. எப்போ இந்த நிலை மாறுகிறதுனா, வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த 1ஆம் அதிகாரம் 4லிருந்து 2ஆம் அதிகாரம் 9 வசனம் வரை இவன் வாழ்க்கையில அநேக காரியங்களை பார்த்தீங்கன்னா பாடு இருந்தது, துயரம் இருந்தது, முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இல்லை. ஆனால் அவன் உணர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்த போது தேவன் அவனை மீண்டும் தேவ சித்தத்துக்கு நேராய் நடத்த ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர் தான், தயவு உள்ளவர் தான். அதனால தான் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நம்முடைய விருப்பத்தின்படி போகும்போது ஒரு விஷயம் சொல்லுவார், 2 விஷயம் சொல்லுவார். சுயத்தில் இறங்கும் போது பல காரியங்களை கர்த்தர் நம்மளை தடுத்து நிறுத்த பார்ப்பார். கேட்காத பட்சத்தில் நாம் பாட்டுக்கு போகும்போது ஒரு கட்டத்தில் நாமாய் மனம் திரும்பி ஆண்டவரே மன்னியுன்னு சொல்லி வரும்போது அவன் பாருங்க 9ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, நான் பொருத்தனைகளை செய்வேன் அப்படின்றான். வாசிக்கலாம் 2ஆம் நான் உமக்கு பலியிடுவே, நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவே. இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்றான், நான் பலியிடுவே, பொருத்தனைகளை என்ன பண்ணுவேன், செலுத்துவேன். இவன் இப்பொழுது சொன்ன போது 10வது வசனம் சொல்லுது, மீன் என்ன செய்தனா கரையிலே வந்து கக்கி விட்டது. தேவ சித்தம் இருக்க பாருங்க, அது ரொம்ப விசேஷமானது.
தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம போகும்போது ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லது எப்படி இருக்கும்னா கடினமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஒருவேளை ரொம்ப அது கடினமாக இருக்கிறது போல இருக்கும், நம்மளுக்கு அது ஏற்றுக்கொள்ளாதது போல இருக்கும், அது நமக்கு உகந்ததில்லாத போல தான் இருக்கும். ஆனால் அந்த பாதையில் நீங்கள் தேவ சித்தத்தின்படி போனீங்கன்னா முடிவு மகிமையாக கர்த்தர் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. அந்த பாதை குறுக்கு நெருக்கமாக தான் இருக்கும். ஒருவேளை தேவன் காண்பிக்கிற நமக்கு அது உகந்தது அல்லாத போல தான் இருக்கு, ஆனால் அவர் காண்பித்திருக்கிறார் பாருங்களேன். எனவே அந்த சித்தத்தின்படி போகும்போது அது மகிமை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆசீர்வாதத்தை அங்கே பார்க்க முடியும். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க எகிப்திலிருந்து விடுதலை பெற்று புறப்பட்டு அந்த ஜெயமாய் வரும் பொழுது, யாத்திராம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்களேன். யாத்திராகமம் 13-17-18. கண்டால் சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் சமீபமானாலும் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் சுற்றி போக பண்ணினார். அணி அணியாய் புறப்பட்டுப்பான். அதாவது பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னா அவ்வழியாய் அல்ல, செங்கடல் வனாந்தர வழியாய் போகணும் என்பது தேவ விருப்பம். ஹல்லேலூயா. அதாவது பெலிஸ்தர் தேச பகுதியில் போவது லகுவானது தான், ஆனால் தேவ விருப்பத்தை பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தின் பாதையிலும் செங்கடலின் பாதையிலும் கர்த்தர் அனுமதிக்கிறார். இது ஆரம்பத்தில் கடினமாக தான் இருந்தது, ஆரம்பத்தில் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளாத போல தான் இருந்தது. ஆனால் அந்த பாதையில தான், அந்த வனாந்தரத்தில் தான் மன்னாவை கர்த்தர் வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினது அந்த பாதையில தான், அந்த இடத்துல தான் கர்த்தர் இவர்களுக்காக யெகோவா நிசியா எழுந்து நின்று கொடியேற்றுகிறார். அந்த பாதையில தான் மேக ஸ்தம்பங்கள் இருந்தது, அந்த பாதையில தான் அக்னி ஸ்தம்பங்கள் இருந்தது. கர்த்தர் இந்த காலவில் நமக்கு சொல்லுகிறார், கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சுய சித்தம் அல்ல தேவ சித்தத்தை செய்வோம், கர்த்தர் நமக்கு பெரியவராயிருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனுக்கு அவ்வளோ பெரிய உயர்வை கொடுக்கிறார். ஆனா நம்ம அந்த சித்தம் என்பது எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குது பாருங்க. நாம் இன்னும் தேவனுடைய சித்தத்தை செய்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் போது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எந்த பஞ்சமோ எந்த வறட்சியும் கூட நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஈசாக்கு வாழ்க்கையில அந்த பஞ்ச காலத்திலும் சரி, வறண்டு போன அந்த இடத்திலும் சரி, அவன் விதைத்ததற்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது அவனுடைய கை சாமர்த்தியங்கள் அல்ல, அவனுடைய சுய பலமும் அல்ல, ஒன்னே ஒன்று, தேவ சித்தத்தின்படி ஈசாக்கு அங்கே இருந்ததுனால. அதே போலதான் பாருங்க, எலியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா கேரித்து நீர் வற்றி போனது, காகங்களும் நின்று போன அந்த சூழ்நிலையிலும், ஆனா எல்லாம் வற்றி போனாலும், தண்ணீர் எல்லாம் வற்றி போன நிலைமையிலும் இவனுக்காக ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா தேவ சித்தத்தில் இருக்கிறான். ஒழுங்கா தேசத்துல இருந்தவனை இப்ப கேரித்துல போய் குறியீடுன்னு சொல்லுவது கொஞ்சம் கடினமா தான் இருந்திருக்கும். அங்கதான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்னா ஒரு புதிய வழியை வச்சிருக்கிறார் என்பதை தேவ சித்தத்தை அறிந்த எலியா நன்கு அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில மாம்ச சித்தத்துக்கு அல்லது மனித சித்தத்துக்கு அல்ல, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒவ்வொன்றையும் செய்து பாருங்களேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த பாதையிலும் அப்பா நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்கிற பொழுது அவர் கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது பரலோகம் நமக்கு துணையா இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை ஒரு தேவ பிள்ளை செய்யும் பொழுது தூதர் கூட்டம் நமக்கு உதவி செய்ய எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்க. அவர் கரத்துக்குள்ள இருக்கும்போது நம்மளை விட்டுவிட முடியுமா? பரலோகம் நமக்கு துணை செய்யும் போது நாம் தோற்றிட முடியுமா? தூதர் கூட்டம் நமக்காக உதவி செய்ய நிற்கும் பொழுது நம்மளை கத்த உதவியற்றவர்களாய் தேவன் விட முடியுமா? அப்போ நான் தேவ சித்தம் எத்தனை பெரியது பாருங்க. இதுவே சொல்லுவேன், மனுஷ சித்தத்துக்கு நம்ம என் மனசு விரும்புதுன்னு நான் செஞ்சேனா, அல்லது அவங்க சொல்லியிருக்கிறாங்க என் அந்த விருப்பத்தின்படி நான் நடந்தேனா,
அவர் கரத்துல நான் இருக்கவே முடியாது. பரலோகம் எனக்கு என்ன செய்யாது? துணை செய்ய முடியாது. தூதர் கூட்டம் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா சுய சித்தம் என்பது மனுஷனை சார்ந்தது, தேவ சித்தம் அது பரலோகத்தை சார்ந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேசத்துல இருக்கிற எனக்கு வரக்கூடிய உதவி நன்மைகள் இந்த தேசத்துல இருந்து தான் வர முடியும். தெரியாது, எனக்கு வேண்டிய உதவி அமெரிக்காவிலிருந்து என்ன பண்ணாது. ஏன்னா நான் இந்த தேசத்தினுடைய குடியுரிமை பெற்றவன் இல்லையா? புரியுதா? எத்தனை இந்தியாவின் குடியுரிமை பெற்றிருக்கிறனால இந்த தேசத்துல என்ன சொல்லப்படுதோ, மாசம் 1000 ரூபா உங்களுக்கு எங்களுக்குல தர்றாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அமெரிக்காவில் கொடுக்குறாங்க, எனக்கு வரலன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அந்த குடியுரிமை இல்லை, அமெரிக்க குடியுரிமை இல்லை. இப்போ தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம் என்பது பரலோகத்தை சார்ந்ததுனால நான் அந்த அனுபவத்தில் போகும்போது, அந்த அனுபவத்தில் நான் நடக்கும் பொழுது, அதை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது, பரலோகம் என்னெல்லாம் தர இருக்கிறதோ, பரலோகம் என்னை குறித்து என்னெல்லாம் நினைத்திருக்கோ, அது ஒரு நாளும் ஒரு காலமும் தவறாமல் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. எனவே தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். பரலோகத்தில் கூட இந்த ஆர்டர் ரொம்ப அற்புதமா இருக்குது பாருங்க. வாசிக்கும் போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப அவருடைய சித்தம் எங்கேயும் இருக்குது, பரலோகத்தில் இருக்குது பாருங்க. தூதர்கள் கூட்டங்கள் துதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சித்தம் பரமண்டலத்திலும் இருக்குது பாருங்க. எபிரேய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனமும், யோவான் சுவிசேஷம் 6:38 வாசிச்சு பாருங்களேன். வாசிக்கலாமா? தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறே, என்னை குறித்து எழுதி இருக்கிறது. யோவான் 6:38 வாசிச்சீங்கன்னா, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்யவே நான் வானத்திலிருந்து வந்தேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் இந்த பூமியில வந்தபோது யாருடைய சித்தத்தை முழுவதும் செய்தார்னா, பிதாவின் சித்தத்தை செய்தார். ஹல்லேலூயா. பரலோகம் எதை செய்து? சித்தத்தை செய்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறாரு. ரோமர் புஸ்தகம் 8:27 வாசிச்சு பாருங்க. ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, வசனம் சொல்லுது, ஆவியானவர் யாருடைய சித்தத்தை செய்கிறாரா? தேவனுடைய சித்தத்தை. ஹல்லேலூயா. பரலோகம் கூட ஒரு ஆர்டர் இருக்கு பாருங்க. எல்லாரும் 3இல் ஒன்றாகிய தேவன் என்ன செய்கிறார்? பரலோக மண்டலங்கள் என்ன செய்கிறது? ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, எல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்து நடத்தி கொண்டு வருகிறாங்கன்னா, அவருடைய படைப்பாக இருக்கிற, அவரை போல படைக்கப்பட்டிருக்கிற, அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் தேவனுடைய சித்தத்தை செய்ய அதிக கவனம் நமக்கு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஆமாங்க. ஏன்னா இன்னைக்கு பலர் இடத்துல என்ன இருக்குன்னா, ஜபம் இருக்கும், பல இடத்துல வேத வாசிப்பு இருக்கும், அநேகர் இடத்துல துதி இருக்கும், கொடுப்பது இருக்கும். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல ஆண்டவருக்குன்னா வீடு ராப்பகலா எதுவும் செய்வாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா, தேவ சித்தம் இருக்காது. சபைக்கு அது இதுன்னு செய்வாங்க, ஆண்டவருக்கு அது இதுன்னு செய்வாங்க. ஆனால் அவங்க செய்கிற காரியங்களை பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறது இருக்கா, ஆண்டவருடைய விருப்பம் இருக்கா அப்படின்னா அது இருக்காது பாருங்க. இன்னைக்கு கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். ஏன் தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் தேவை அப்படின்னா, வாசிங்களை இப்போ ஒரு சில வசனங்களை. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47வது வார்த்தையை வாசிக்கலாமா? லூக்கா 12:47. நான் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதுக்கு நான் ஆயத்தமா இராமலும், நான் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் அவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவானா இருக்கிறார். என்ன வசனம் சொல்லுதுன்னா, நான் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமா இராமல் அவருடைய சித்தத்தின்படி நான் செய்யாமல் இருந்தா எனக்கு எத்தனை அடிகள் உண்டு? அநேக அடிகள் உண்டு. நமக்கு நம்ம எஜமானன் இயேசு கிறிஸ்து, நம்முடைய எஜமானன் தேவனாகிய கர்த்தர். அவருக்கு எது விருப்பம்,
அவருக்கு எது பிரியம், அவர் எதை நேசிக்கிறார், அவர் எதை விரும்புகிறார் என்கிறதை நாம் அறிந்து அதற்கேற்றபடி நடக்காமல், அதற்கேற்றபடி வாழாமல், அதற்கேற்றபடி நாம் செயல்படாமல் போகும் பொழுது என்ன உண்டுனா அநேக அடிகள். அப்படின்னா என்ன உண்டுனா பனிஷ்மெண்ட் உண்டுன்றாரு. அல்லேலூயா. யோனா வாழ்க்கையை பாருங்க. எஜமானுடைய சித்தம் என்ன? எங்க போகணும்? நினிவேக்கு போகணும். எஜமானுடைய சித்தம் என்ன? நினிவேக்கு போய் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஆயத்தப்படணும். இதை அறிந்து இதை தெரிந்த இந்த யோனா, ஏன்னா அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். இந்த மனிதன் அங்க இருக்கக்கூடிய வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காய் துடித்து போன என் ஆண்டவர் தான் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பாக நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு, 40 நாள்ல அந்த என்ன பண்ணப்படும்? நினிவே கவிழ்க்கப்பட்டணும்னு சொல்ற. இது எஜமானுடைய சித்தம். இதுக்கு ஆயத்தப்பட வேண்டிய யோனா தீர்க்கதரிசி என்ன செய்கிறானா? ஆயத்தமும் படல, இந்த சித்தத்தை அறிந்து அதுக்கு உணர்வும் அடையாம அவன் பாட்டுக்கு போகும்போது பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தா. 3 நாள் இவனும் சாப்பிடல, இவனால மீனும் சாப்பிடல. அல்லேலூயா. என்ன கனவோடு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே தர்சீஸ்ல போய் நான் அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு நினைச்சிருப்பான். எல்லாம் இப்ப மீனுடைய வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறான். இப்ப 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா சொல்லுகிறது, கடல் பாசியெல்லாம் என் முகத்துல வருது. வாசிங்களே யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். 3வது வசனத்தை வாசிங்களே. இப்ப எங்க தள்ளிட்டாரு? ஆழத்துல தள்ளிட்டாரு. அடுத்து, நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, என் மேல புரண்டது, தள்ளப்பட்டு. 5வது வசனம், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை என்ன செய்தது? சூழ்ந்தது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருந்திருப்ப. இப்ப சுவிசேஷகனா, ஒரு இவாஞ்சலிஸ்டா ஆண்டவர் அனுப்பும் போது, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பும் போது எவ்வளவு நல்லா போக வேண்டிய மனுஷன் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சுய சித்தத்தை செய்த போது, எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத போது இவன் நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, வெள்ளங்கள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் பிராண பரியந்தம் வந்திருக்கிறது, ஆழி அவனை சூழ்ந்திருக்கிறது, கடற்பாசியெல்லாம் இவன் தலையில தொங்கி கொண்டிருக்கிறதுனா என்ன நிலைமைக்கு மாறிட்டார் பாருங்க. அல்லேலூயா. அதை தான் லூக்கா சுவிசேஷத்துல வாசிச்சோம். அநேக அடிகளுக்கு. ஆண்டவர் அன்பு உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்ம செஞ்சோம்னா பனிஷ்மெண்ட் அல்ல, அநேக பலன்களை கர்த்தர் நமக்கு தருவார். அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தேவன் சும்மா நம்மளை விட மாட்டார், பலன் கொடுப்பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, அநேக அடிகளுக்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான். உலகத்துல சொல்லுவாங்க, உப்பு தின்னா என்ன குடிக்கணும், எனக்கு வேண்டான்னு என்ன பண்ண முடியாது. தப்பு செஞ்சா என்ன உண்டு? சுய விருப்பத்தை செஞ்சா தண்டனை உண்டுதான். குறி கேட்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிக்க, கேட்க போனா அதே பட்டயத்தில் விழவும் வைப்பார் ஆண்டவர். யார? சவுல நடவடிக்கை பற்றி. குறி கேட்பது என்னது? தப்பு. ஜோசியம் பார்ப்பது தப்பு, இது தேவனுக்கு பிரியமில்லாது. நாள் பார்ப்பது தப்பு, நட்சத்திரம் பார்ப்பது தப்பு, நல்ல நேரம் பார்க்கறது தப்பு. வாய் தவறி கூட இன்னைக்கு நல்ல நேரமானு கேட்டாலும் தப்பு தான். ஏன்னா ஆண்டவர் படைத்தது எல்லாம் என்னதான்? நல்ல நாள், நல்ல நேரம். அல்லேலூயா. நீ ஜெபிக்காது இருப்பதுதான் கெட்ட நேரம், நம்ம வேதம் வாசிக்காது இருப்பதான் கெட்ட நேரம், சபைக்கு வராது இருப்பதான் கெட்ட நேரம், நம்ம ஆண்டவரை தேடாம இருப்பதான் எனக்கு எந்த கண்டம் அப்படின்னா, நீ ஆலயத்துக்கு நம்ம தேவனை தேடாது இருப்பதுதான் பொல்லாத கண்டம் அது. அல்லேலூயா. தேவன்கிட்ட வந்துட்டோனா, தேவனை சேர்ந்துட்டோனா, அவர் மேல் விசுவாசம் வச்சுட்டோனா, நம்ம நடக்கிற நாம் செய்கிறது எல்லாம் நல்ல நேரம் தான். அல்லேலூயா. ஈசாக்கு எங்கெங்க நேரத்தை பார்த்தாரு? ஈசாக்கு எங்க காலத்தை பார்த்தாரு? விதைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்தாரா? அவன் விதைக்கிறதுக்கு முன்னாடி, அவன் விதையை எடுத்து வச்சிருக்கிற முன்னாடி சரி, அவன் அறுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற இடமெல்லாம் எப்படிதான் இருக்குன்னா வறண்டு வெடிச்சு போய் இருக்கிறது. வானமெல்லாம் வெண்கலம் போல கடினமா இருக்குது. எங்க பார்த்தாலும் தண்ணீர் துறவுல இல்லை, எந்த வித ஊற்றலும் இல்லாத நிலைமை. ஆனா அவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்ததுனால தான் அவன் விதைத்த இடத்துல ஊற்ற கர்த்தர் திறக்க பண்றாரு. அல்லேலூயா.
அவன் அந்த செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சறக்கு அவன் வீட்டுல தண்ணியை வச்சாரா இல்லை? ஏன்னா தேவ சித்தத்தின்படி எங்க இருந்தாலும் பரலோகம் நமக்கு உதவி செய்ய வல்லது. ஹல்லேலூயா. இப்ப வாசிக்கலாமா? கொலேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். 1ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை. பிரைஸ் அல்லாஹ். இது நிமித்தம் கேட்ட நாள் முதல் ஜெபம் பண்ணுகிறோம், ஞானத்தோடும் விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறார், அந்த கொலேசு சபையாருக்காக. என்ன சொல்றாருன்னா, இவைகளெல்லாம் நான் கேட்ட நாள் முதல் கொண்டு உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபம் ஏறெடுக்கிறார்னா, நீங்கள் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன செய்யப்பட வேண்டுமா? இது ஒரு ஜெபம் பாருங்க. நம்ம என்ன ஜெபிக்கிறோம் அல்லது நம்ம எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த ஜெபத்தை செய்யுங்க. எங்க குடும்பம் தேவனுடைய சித்தத்தின்படி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும்ப்பா. அந்த கொலேசு சபைக்காக ஆசீர்வாதத்துக்காக அந்த மனிதர் ஜெபிக்கல, அவர்களுடைய மேன்மைகளுக்காக ஜெபிக்கல, அவர்களுக்கு ஒத்தாசை செய்யும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கல. அவருடைய பிரதான ஒரு ஜெபம், இடைவிடாமல் ஜெபிக்கிற என்னன்னா, ஆண்டவரே இந்த ஜனம் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். நீங்க உங்க குடும்பங்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணுங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக இப்படி ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணணும்? எங்க பிள்ளை அல்லது என் குடும்பம் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். நன்மை எது தீமை எது என்று என் பிள்ளைகளுக்கு தெரிகிறது. ஆண்டவரே எது வேண்டாம் எது வேணுன்றது தெரியுதா? இதுவே தேவனுக்கு எது உகந்தது எது உகந்ததல்லாது, எதை தேவன் விரும்புகிறார் எதை தேவன் வெறுக்கிறார் என்கிற அந்த சித்தத்தை அறிகிற அறிவினால என் பிள்ளைகள் நிரப்பப்படணும். ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், அது எல்லாருடைய வாழ்க்கையில மற்ற அறிவு இருக்கிறது, மற்ற ஞானம் இருக்கிறது, மற்றவைகளை குறித்த புத்திகள் இருக்கிறது. ஆனா இது தேவனுக்கு சித்தமா தேவனுக்கு பிரியமா என்பது இன்னைக்கு என்ன பண்ண நிதானிக்க முடிகிறது இல்ல. ஆண்டவர் அதான் சொல்றாரு, இப்படி ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக, நாம் ஒவ்வொருவரும் எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன செய்ய பண்ணுங்க? என்னை நிரப்பப்படும். இது எந்த ஒரு காலேஜில் என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து இந்த பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் ஜெப அறை தாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்காத பிள்ளைகள் இருக்காங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஜெபிக்காத குடும்பத்தார் இருக்கிறாங்கன்னா நீங்க அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது தேவ சித்தத்தை அறிகிற வெளிப்பாடை கர்த்தர் அவர்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, நிரப்பப்படணும் அந்த அறிவினால. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பாருங்க. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டுட்டா அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில பாருங்க, வர வேண்டிய நன்மையோ கர்த்தர் வைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. ஏன்னா பஞ்சத்தின் மத்தியிலும் நம்மளை செழிப்பா அவர் வைக்க வல்லவர். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னொரு வசனம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். நம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று. ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால ஒரு தேவப்பிள்ளை நிரப்பப்படணும். 2வது, தேவனுடைய சித்தத்தை பலமா என்ன செய்ய வேண்டுமாமா? நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். முதல் ஜெபம் என்னன்னா, அதை அறியணும். ஆண்டவரே அதால நிரப்புங்க. ஒரு பட்டணத்துக்கு போறக்கூடிய அந்த பாதை தெரிஞ்சா என்ன பண்ணிடலாம், கிட்டத்தட்ட போயிடுவோம். அது எந்த பாதைன்னு கண்டுபிடிச்சு அதில் அப்படியே போனாதான் எங்க போக முடியும்? 100% அந்த இடத்துல போய் சேர முடியும். அல்லேலூயா. இன்ன தேசத்துக்கு போகணும், அதை குறிச்ச ஒரு வெளிப்பாடு ஒருமே தெரியாத போது நம்மளால போகவும் முடியாது, அதை அங்க போய் இறங்கவும் முடியாது. பாருங்க, தேவ மனிதன் என்ன சொல்றாருன்னா, முதலாவது சொல்ற நான் நிரப்பப்படணும் அதை அறிகிற அறிவினால. 2வது, அதை நாம் பலமா என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். அறிந்தால் மட்டும் போதாது, அறிவதற்கு தான் கர்த்தர் இந்த வேதத்தை நம்முடைய கரங்கள்ல தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நல்ல சபையை தந்திருக்கிறார், செய்திகளை கேட்க வைக்கிறார், பரிசுத்தவான்களை தந்திருக்கிறார், வேதத்தை படிக்க நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார், அநேக ஆவிக்குரிய தலைவர்கள் எழுப்பி அவர்கள் மூலம் வார்த்தைகளை தந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் அறிவதற்காய் தேவன் தந்திருக்கிறார். நிறைவேற்ற வேண்டியது யாருடைய கரத்தில் இருக்குன்னா, கேட்கிற நம்ம ஒவ்வொருடைய கரத்திலும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அந்த அறிவில மாத்திரம் நாம் நின்றுவிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்த நாம் நிறைவேற்றுவதற்கும் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப கவனமாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும். அதுக்காக தான் அவர் ஜெபிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திராகும், தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி செஞ்சேன் என்பதல்ல, என்னுடைய விசுவாச வாழ்க்கையில 25 வருஷம் செஞ்சேன் என்பதல்ல, விசுவாச வாழ்க்கையில ஓட்டத்தை முடிக்கிற வரையிலும் செய்யணும் அவர் சித்தத்தை. ஹல்லேலூயா. அதுதாங்க சித்தம் முழுவதையும். கால்வாசி செஞ்சுட்டு நிக்கிற வாழ்க்கை அல்ல, அரை விசை செய்துட்டு நிக்கிற வாழ்க்கை அல்ல. சிலரை கேட்கும்போது அன்னைக்கு அப்படி இருந்த இன்னைக்கு இல்லை, மூச்சு போகிற வரைக்கும் அவர் சித்தத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அல்லது யார் என்ன நினைக்கிறார்களோ என்ன பேசுகிறாங்களோ இருந்துட்டு போட்டோம், நம்மளை அழைச்சது உருவாக்க நோக்கமே தேவ சித்தத்தை செய்வது என்பதை மறந்துடாதீங்க. அது மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம செய்தோம்னா தேவன் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா.